பிரைஸ் த லார்ட். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த நேரம் உங்களோடு பேச ஆசைப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னு தெரியுமா? சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக இருக்கணும், எல்லாவற்றிற்கு மேல் நோய் நொடி இல்லாமல் சரீர சுக பலன் ஹெல்த் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இவை எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமான ஆசைகள் தான். உங்களுடைய ஆசை ஆண்டவரின் சித்தத்திற்கு வேறுபட்டதாக பேராசையாக இருக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதில்ல. ஆனால் உங்களுடைய ஆசைகள் ஆண்டவரின் சித்தத்துக்கு உட்பட்டவைகளாக இருக்கும் பொழுது அதை சத்ருவாகிய சாத்தானே தடுக்க போராடினாலும் கூட உங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவரின் பாதத்தில் ஜெபத்தின் மூலம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஏற்ற நேரத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 14:7, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஏன் இந்த சிறையிருப்பு? அந்த சிறையிருப்புக்கு காரணம் 2 காரியங்கள். ஒன்று, உங்களை சோர்வடைய வைக்க சத்ருவாகிய சாத்தானின் போராட்டம். 2, நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த ஒரு சில தவறுகள். இவற்றில் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உங்கள் குடும்பத்தின் சமாதானத்திற்கும் தடையாய் இருப்பது எது என்பதை அறிந்து அதில் ஜெயம் கொள்ள வேண்டும். எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் தெரியுமா? சத்ருவாகிய சாத்தானின் போராட்டமாக இருந்தால் அந்த பொல்லாத சத்ருவாகிய சாத்தானை நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு ஜெபியுங்கள். ஆண்டவரின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது பொல்லாத சத்ருவாகிய சாத்தான் அந்த இடத்தில் இருக்க முடியாமல் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருவேளை உங்களுடைய தவறு என ஆவியானவர் உங்கள் மனதில் உணர்த்துகிறாரெனில் இப்பொழுதே, ஏசப்பா, நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை விட்டு மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்னிப்பு கேளுங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த 2 காரியங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சிறையிருப்பை திருப்பி யாக்கோபின் சன்னதியாகிய உங்களுக்கு, இஸ்ரவேலின் மக்களாகிய உங்களுக்கு களிப்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிரந்தரமாக தருவார். சோர்ந்து போகாதீங்க. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த சில தவறுகளிலிருந்து எப்படி வெளிவருவது என அறியாமல் போராடி கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசி உங்கள் வழிகளை சீர்படுத்துவார். ஏனெனில் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Have a blessed day. Jesus bless you.